ஒரு பிசினஸ் மேன் வந்து இருக்காரு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்துட்டு போனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காரு. எப்பமாதான் அவர் ஆபீஸ் போவாரு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் கம்பெனி வந்து வந்து இயங்குற கம்பெனி. சரி உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் யோசனை பண்றாரு, ஏன் நம்ம வந்து உள்ள வந்து ஒரு சுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் வந்து சரி நம்ம ஓனரா போனா இதா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மார்வேஸ்ல வந்து அந்த கம்பெனிக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காரு. போகும்போது ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே அப்படி போறாரு. பார்க்கும்போது ஒவ்வொரு செக்ஷனா போறாரு. அப்போ டெலிவரி செக்ஷன் வராரு. டெலிவரி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்து டெலிவரி சூப்பர்வைசர் வந்து அட்டைக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவரும் போனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அதுக்கப்புறம் அதை தாண்டி போறாரு. ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரு நல்ல வயசான லோடுமேன் உடம்பு உழைப்புள்ள லோடுமேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவர் அப்படியே மெதுவா வந்து ஜன்னல் ஓரத்துல இருந்து கவனிக்காரு. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சுமக்க வைக்கிறாங்க, இதுக்காண்டி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு நமக்கு வந்து கரெக்டா வந்து லாரி பாயிண்ட் வரைக்கும் ஒரு எலிவேட்டர் ரெடி பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். இது எல்லா கம்பெனியும் இதான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த சூப்பர்வைசர் சொன்னாலும் ஒன்னும் எடுபட மாட்டேங்கி நம்மளை சுமக்க விடுறாங்க. ஆளும் நம்ம 15 பேர் லோட ஏற்றுற இடத்துல பாத்தீங்கன்னா 5 பேர் மாத்திரம் வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டே அப்படி இருக்காரு. அப்போ இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. திரும்ப வந்து வந்துருந்தாரு. அடுத்த நாள் வந்து ஆபீஸ்ல எப்பவும் போல உட்காந்துக்கிட்டாரு. அந்த வயசான லோடு மேனை வந்து கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டுட்டு நீங்க எத்தனை பேர் வேலை பார்க்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 15 பேர் வேலை பார்க்கீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஏஜ் வந்து 55 ஆகுது அப்படின்னோட எங்க கம்பெனில 54 வயசுக்கு மேல உள்ள ஆளுக்கு வேலை கிடையாது, நீங்க வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னோட இவருக்கு என்னடா இது ஒண்ணுமே ஓடலை, என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அவரை சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பி விட்டுருந்தாரு. வாசலுக்கு போறாரு. என்ன காரணமே புரியலையே அப்படின்னு சொல்லி வாசலுக்கு போனோடனே கேட்ல வந்து செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அவரை சார் நீங்க வந்து உங்களை ஓனரை வந்து உங்களை வந்து பார்க்க சொன்னாரு, நாளைக்கு காலையில வாங்க அல்லது இப்பமேனாலும் ஓனர் பார்த்துட்டு போங்கன்னு. என்னடா இப்பதான் கிழிச்சு அனுப்புனாரு, திரும்ப வந்து வெளியே போக முடியாம கூப்பிடுதாங்க அப்படின்னு போன உடனே டக்குன்னு அவரு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுக்காரு. சூப்பர்வைசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காரு. அங்க ஏற்கனவே இந்த சூப்பர்வைசர் வேலையை கிழிச்சிருந்தாரு. ஏன் இதை வந்து சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அப்போ என்ன அவருக்கு ஒண்ணுமே ஓடலை. என்ன அப்படின்னோட நான் யார் யாரை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தாம நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து நான் மூட தூக்கவோ இது பண்ணவோ நான் உழைப்புல வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது எனக்கு பிடிக்கல. என்னோட கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் செக்ஷன்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத தவிர அந்த மேன் பவர்ங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அந்த அறிவுக்கண்ணு நீங்க தான் எனக்கு திறந்தீங்க. ஸோ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி 30,000, நீங்க தான் வந்து அந்த ஸ்டோர்ல வந்து மேனேஜர், உங்களோட இதுபடிதான் எல்லாமே வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா